friends, welcome back to Mama's Vima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் டே. எல்லாரும் வந்து டிவி முன்னாடி தான் உட்காந்துருப்போம். யாரு ஜெயிப்பாங்க, யாரு லீடிங்ல வருவாங்க, யாரு செகண்ட் பிளேஸ், யார் தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருப்போம். ஈகரா வெயிட் பண்ணி சோறு தண்ணி கூட ஸ்விக்கில ஆர்டர் போட்டு எல்லாம் வாங்கி உட்கார கோஷ்டிகளை யாராவது இருந்தீங்க அப்படின்னா கை கொடுக்குங்க. நாங்க அதை செய்ய முடியாது, நாங்க வந்து சமைச்சுதான் சாப்பிடணும். ஏன்னா டிவிங்க இருந்து பார்த்தாலும் எனக்கு தெரியுது. அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாம் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும் போது இந்த ரிசல்ட்ட பாக்கிறதுக்கு எங்க சம்பந்தி ஊர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து வந்துருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குது சென்னையில நாங்க பார்த்தோம். காலையிலேயே வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்ன நடக்குது சென்னையில அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ், யாரு ஜெயிப்பாங்க, யாரு செகண்ட் பிளேஸ், யார் தேர்ட் பிளேஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஆனா நாங்க யோசிக்கிற கட்சி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருதா இல்லையா அப்படிங்கறத எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுருக்கேன். கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது, வேலையே செய்து தர மாட்டேங்குது. ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ஒரே ஜாலி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தக்காளி சட்னி, தோசை, அப்புறம் வந்து பழையது, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. இதெல்லாம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மதியம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றேன்னு மதியம் தான் யோசிப்பேன். நான் மௌலி டிவிகே ஃபேன். எப்படி பாரு, முன்னணியில இருக்கிறாரு. வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திக்கும் வரை பாரு. 65 50 DMK வர எங்க இருக்குது? 150 63 வந்துட்டாங்களா? 153 தொகுதியில பெண்ணிருக்காங்கடா. அதுல என்னதுல வந்து டிவிகே தான் ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருக்காங்க, செகண்ட் DMK இருக்காங்க. அங்க பாரு 63 பிளேஸ்ல, அதாவது 234ல 63 பிளேஸ்ல டிவிகே முன்னிலை. இதுதான்டா இப்ப போயிடுது. பாப்போம். நான் ஒரு ஃபேனா இருந்துட்டு தூக்கி நிக்கிறேன். பாண்டிச்சேரியில எதுவுமே வரல. அதான் எனக்கு பத்தி தெரியல, பாண்டிச்சேரியில வரல. பாருங்க 60 50 50 52 பாரு. வேற லெவல் பா. 66 சீட் ஏடிஎம்கே செகண்ட்ல வந்து பாரு. சரி, நம்ம தாம்பரம்ல யார் அது இன்னும் அதெல்லாம் சொல்லல. ஒவ்வொரு தொகுதியா தான் சொல்லிட்டு வராங்க. வேற லெவல். 67 பாரு. மிஷன் கவுண்ட் ஆரம்பிச்சோடனே மேல வந்துட்டாரு பாரு. பரவாயில்லையே, 67 சீட்டு சான்ஸே இல்ல. என்ன சொன்ன? ஏன் எங்க ஒரே இதுவா தான் இருக்குது. அவள்தான் விஜய் தான். சென்னை பிளாஸ்ட் இன்னைக்கு டிவிகே தான். 18 அங்க பாரு. இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? அங்க போயிடுச்சு. இது வந்து சோள தோசை, கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி. அவ்வளவுதான். நறுக்குன்னு இருந்ததா நேத்து மாதிரி தேங்காய் சட்னி? தோசை சரியாவே வரலப்பா. ஏன்டா இல்லப்பா, ஒரு மாதிரி இதாக வரேன். இந்த மாதிரி நசலத்துல முருகுலா வரல. ஏன்னு இது என்னது? என்ன தோசை? சோள தோசை. தூக்கி கழுவி இதுல சிங்கில ஊத்திட்டு பாக்கெட் தோசை எடுத்து போடு. இப்படி போட்டு ஊத்தினா எப்படி? அதெல்லாம் ஒரு கண்டாவையும் கிடையாது. நீ அதை தூக்கி கடாச்சிட்டு அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்ன பண்றேன், சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். ஓகேவா, ரசம் வைக்கணும், அதுக்கப்புறம் மீன் வறுக்கணும். நான் பொறுமையா நானே மீன் வறுத்துக்கிறேன். ஐயோ சந்தோஷம்ப்பா. கிளாப் பண்ணுங்க. டிவிக்கு வின் பண்ணிச்சு. பேபி மா மீன் வருகுது. கிளாப் பண்ணுங்க. அதுக்கு ஹாப்பி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, என்னென்ன தொகுதின்னு இனிமேல் தான் தெரியும். இது வரைக்கும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஆனா டிவிக்கே தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் ஓட் போட்டு அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் லஞ்ச் கடை ரெடி பண்ணிட்டு என்ன ஸ்பெஷல் நினைக்கலாம். பேபிமா, ஒரு பக்கம் டிவிகே தலைவர் விஜய் கலகுறாரு, இன்னொரு பக்கம் பேபிமா கலகுது. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா திமுறா அவனுக்கு, அவரையும் பேபிமாவையும் சேர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து பேபிமாவே தனியா எல்லா வேலையும் செஞ்சிச்சு. யாரோட ஹெல்ப்பும் இல்லை. சிங்கிள் உமனா ஒரு குஷியில எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. ஆமா, நமக்கு தெரியாதுப்பா, நம்மள அந்த மாதிரி வளர்க்கலப்பா. ஏதோ சரி உனக்காக நான் ஏதோ ஹெல்ப் பண்ணின்னுக்கிறேன். எதுக்கு? மீனுக்கா? என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்?
இந்த அடுப்புலையா? நீ என்னத்தை கண்டுட்ட? நிறைய கண்டுட்டேன். ஏன்னா நீ அதை நீட்டா வச்சுக்கணும்னா அப்பப்போ டெய்லி கிளீன் பண்ணியே தீரணும். தாண்டி எனக்கு என்ன இப்ப பிரச்சனைனா, இப்ப இங்க இந்த இது கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கா, அடுப்புதான் பார்த்து பாத்திர மாதிரி இருக்குது. சரி கிட்ட கிட்ட இருக்க, இப்ப கல் வச்சா இங்க கீழே இருக்கா, இப்ப இதை தொட்டா ரொம்ப கொதிக்குது, ஹீட் ஆகுது பயங்கரமா. 3 அடுப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் பயங்கரமா ஹீட் ஆகுது. இங்க இருந்து பயங்கரமா நாள் வருது. நிறைய பிராக்டிகல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. யூஸ் பண்றவங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்லயும் அப்படிதான் ஆகுதா இல்லை என்ன ஆகுது? நான் இர்ஃபான் வீட்டில் ஒரு வாட்டி இதுவாச்சுல்ல, அந்த மாதிரி ஏதாவது இதுவாகிட போகுது. அது வேற பிராண்டா? ஓகே ஓகே. அப்போ சரி, இந்த பிராண்டை கொஞ்சம் நம்பலான்ற. இன்னைக்கு என்ன நல்லா செஞ்சிருக்க? அங்க வந்து காட்டுறியா எல்லாத்தையும்? ஓகே. மண் சட்டி சிக்கன் குழம்பு, ரசம், நேற்று வச்ச மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். மாம்பழம் மறந்துட்டியே? மாம்பழம் இருக்கணும். மொத்தத்துல பாக்குறதுக்கு ஏகப்பட்ட டிஷ், ஆனா வேலை கம்மி. மீன் குழம்பு எங்க? எல்லாருக்கும் சிக்கனே ஊத்தினுக்கிறியா? ஓ, அவங்களாம் சிக்கனா? மாட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிக்கன். லப்டி லப்டி நடிச்சுது ஃப்ரெண்ட்ஸ், வாய் பக்கத்துல உட்கார்ந்துனே. ஆமா, இந்த வாட்டி எல்லாருமே ஆமா. நேத்து நைட்டு நான் காலையிலே வந்துருவேன். நான் என்னடா ஆளை காணுமேன்னு பார்த்தா கட்சியில இறங்கி ஓடியான்ட்டான். நான் போன் அடிச்சேன், செகண்ட் பிளேஸ்ல இருக்கும்போதே போன் அடிச்சேன். டிவிக்கு செகண்ட் பிளேஸ் தான் அப்படின்னா இவன் இறங்கி வந்தோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் தேர்ட் பிளேஸ். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் தேர்ட். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் கவர்மெண்ட் தபால் அது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஒன்னொன்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகேவா? எல்லாத்தையும் சாப்பிட்டு இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சாயந்தரம் பண்ண போறேன்னு நீலாங்கரை போலாம், விஜய் வீட்டுக்கு போய் விசில் அடிச்சுட்டு வரலான்றான். என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதுல வச்சுட்டு நீலாங்கரை போலாமா? எப்படி இருக்குது? சூப்பரா. மீன் ஒரு ஏற்கனவே சாப்பிட்ட சிக்கன் சிக்கனும் சாப்பிடுங்க. நீ தான் ஏதாவது குறைன்னா டப்புன்னு கண்டுபிடிப்பியாம என்ன பண்ண வேண்டியதுங்கிற? இது இது எது? ஓ, இங்க கழுவும் போது தண்ணி வெளில வரக்கூடாது. அந்த சிலிக்கான் இது வாங்கி வச்சு பார்த்தேன், வேலைக்கு ஆகல. சரி, அதனால இத வச்சிருக்கேன். இந்த மட்டம் பாக்குறியா? மட்டம் பாக்கல, இங்க மட்டும் தூக்குது. சரி, அதனால இங்க மட்டும் இது பண்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் வச்சா இதாகும்ல. நீ உன் கை வச்சாலே போதும்பா, அது எதுக்கு வெயிட் துவைக்கிற? உன் கை வச்சுன்னு சும்மா அப்படி கேஷுவலா நில்லு. எல்லாம் வெளில போயிடுச்சுங்க. ஆமா, என்னையும் கூப்பிட்டுதுங்க. நான் சொன்னேன், ஐயோ நான் வரல சாமி, எனக்கு வேலை இருக்குது, நீங்க போயிட்டாங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். எதுவும் சாப்பிடாம வந்து சேருங்கன்னு சொன்னியா? ஒன்னும் சொல்லியே. சரி, டிஃபன் செய்யணும்னா ஓகே அப்படின்னாங்க. ஆனா இது எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குன்னு எனக்கு ரிவ்யூ பார்த்துட்டியா நீனு? கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் இங்க ஏன்னா எதை சொல்றேன், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கிறது. எப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா, இப்படி வலிஞ்சு டக்குன்னு வலிஞ்சு இப்படி கொடன்னு வெளியில வந்துருது. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. இப்ப எப்படி பார்த்து கட்டினது? அங்க பேர் மாவுலாம் ஊத்தி இருக்குது, அதெல்லாம் துடைக்கணும்ல. அது துடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அது மேலேயே வச்சு பெண்டு கட்டக்கூடாதுப்பா, பார்டர் கட்டக்கூடாதுப்பா. இரு வரா கரெக்ட். உங்க அப்பா ஆனா ரொம்ப மோசம்ப்பா. பாரு, ஒரு இன்ஜினியரிங்கா வர வேண்டிய ஸ்டூடெண்ட்டை இப்படி பண்ணிட்டாரு. கேப் வந்துச்சு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி அளவா எடுத்து உள்ள இது பண்ணும். நானும் என் மூளை எப்படி எல்லாம் செலவழிக்கிறேன். ஆனா எங்கேருந்து தான் தேடி கண்டுபிடிப்பேனே தெரியலப்பா. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இதெல்லாம் விற்கிறானுங்க. எப்படி தேடி கண்டுபிடிக்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கிரானைட் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்டர் கட்டியிருப்பாங்க, அவங்களே தண்ணி வெளில வராமல் இருக்கிறதுக்கு. இது குவாட்ஸ்ன்றதுனால அதெல்லாம் கிடையாது. அது பண்ண முடியல, நிறைய அசிங்கமா தெரியுது. இன்னொன்னு நான் பெருமை என்னது, சரி அசிங்கமா இருக்கும் வானான்ட்டேன். கட்சியில பார்த்தா முடியாது. குவாட்ஸ்ல பண்ணலாம்
பண்ணி கொடுத்தாங்க. நம்ம தான் ஹைட் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு இது பண்ணோம்ல, வெட்டிட்டோம்ல முன்னாடி, அதனால சரி அது ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க வித்தியாசமே தெரியல, கல்லுக்கும் இதுக்கும் கல்லு மாதிரியே இருக்குல்ல. கல் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இந்த கம்மெல்லாம் போக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எல்லாரும் வந்தாங்க. வரும்போதே வந்த பாஸ்டே பல கதைகள், பழைய வீட்டில் நடந்த கதைகள் எல்லாம் பேசிட்டு எல்லாரும் சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எல்லா பக்கமும் லைட் எரிஞ்சிருந்தது. யார் என்ன பண்ணணும்னு தெரியல. யூஸ்வலாக ஒரு ஃபேஸ் கட் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சு. அதனால எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் பண்ணிட்டு, நான் இல்லை அண்ணா தான் பண்ணாரு. நான் இன்னும் ஜஸ்ட் ஒரு பார்வை தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கற்றுக்கணும்ல, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம பண்ணிக்கணும்ல. அதனால அதையும் சரி பண்ணிட்டு இப்போ வந்தாச்சு. பிள்ளைங்க போயிட்டு அங்கேருந்து PS4லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. உடனே இங்கே சேனலை மாற்றணுமா, எதுக்காக அப்படின்னா PS4 விளையாடுறதுக்கு. ஓடி போய் எல்லாரும் படுங்க அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சாச்சு. நாளைக்கு மார்னிங் விளையாடிக்கிட்டோன்ட்டு அதோட எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்மளும் போய் அப்படியே படுத்துக்க வேண்டியது தான். என்ன பண்ணி எதுவும் சொல்லியா, அப்படி அப்படி இப்படி 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 பிரியாச்சிக்கினே இருக்கிறியா? என்னப்பா பொம்மை அழகா இருந்தது சரியா, அது நல்லா இல்ல, அது எனக்கு பிடிக்கல அந்த பொம்மை. தூக்கி போட்டாரு பேக, அந்த கப்பல் பொம்மை அழகா வாங்கி வச்சேன். உனக்கெல்லாம் வேற வாங்கி வச்சுக்கலாம். அது எதுக்கு அது உள்ள வச்சு அது தூக்கின்னு வந்து அங்க கால் கடியில வச்சு நீயும் இருக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சு இந்த பொம்மையை வாங்கின பொம்மையை உடச்சிட்ட. அதுக்கு என்ன பண்ண முடியும், தெரியாம ஒன்று செத்துன. திரும்பி போடு. அது எவ்வளோ, 100 ரூபாவா 200 ரூபாவா, எவ்வளோ அது? 280 இது. அப்படியே என்னமோ சிக்கனமாக பார்க்குற மாதிரி தான். நீனு என்னென்ன புக் பண்ணு, வரும் பாத்திரமா எடுத்துன்னு வந்து அழகாக வைப்போம். இது பீங்கானில் இருக்குது இல்லை, அதுவே வரும்போதே எங்கள் ரூமில் சரி ஒன்று ஏஸ்தட்டிக்காக ஏதாவது பிடிக்கும் போது வாங்கி வாங்கி ஒன்று வைக்கலான்னு பார்த்தா இப்படி உடச்சி வச்சிருக்காரு. அதான்ப்பா, திருப்பி போடுப்பா. அதை வரும்பா. 250 ரூபா தானே. இன்னும் பயங்கரமா சிக்கனமா நீ பார்த்து நீ வாங்கினதுலயே விலை மதிக்க பெற்றது இன்னைக்கு என்னன்னா, நான் பார்த்ததுல அந்த இளநீ இது பண்றது தான். ஆசையா ஒரு பொருள் வாங்கினா எப்படி போட்டு உடைக்கிறேன் நீங்க. உன்னெல்லாம் அது உடையணும்னு இது ஒஞ்சிச்சு, அவள் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட டே இப்படி தான் போச்சு. டிவிகே ஜெயிச்சாச்சு. நிறைய பேர் டிவிகே ஃபேன்ஸு, அப்புறம் டிவிகே வெரியன்ஸு, டிவிகே ஓட்டு போட்டவங்க, டிவிகேக்காக வந்தவர்கள், டிவிகேக்காக போனவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஜய் ஃபேனாக வந்து நானுமே ரியலி ஹாப்பி. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பி. சம்மந்தி வந்து அவங்க வந்து இந்த எலெக்ஷன் அது பார்க்க தான் வந்தாங்க. அவங்களுமே ஈகரா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஏன்னா கன்னடாலே படிச்சு எழுதி வளர்ந்தவங்கல்ல. நம்பர்ஸ் மட்டும் பார்த்துன்னு இருந்தாங்க. அண்ணாக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும், ஆனா அவர் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல படிச்சேன் அப்படின்னாரு. அதனால அன்னைக்கு வந்து என்னன்னா பொம்மை அந்த நம்பர் விஜய் போட்டோ வச்சிருக்கா, விஜய் போட்டோ பக்கத்துல இவ்வளவு நம்பர். அப்போ அந்த கால்குலேஷன் அவங்க பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படின்னாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரிசல்ட் தான், தளபதியோட ரிசல்ட் தான் 11 மணிக்கே பிச்சிக்கின்னு போயிடுச்சு. இங்க 1 ஹவர்ல 100 சீட் வந்துச்சு அப்படின்னா அப்கோர்ஸ் அவங்க விஜய் ஃபேன், விஜய்க்காக வந்து எலெக்ஷனே இங்க வந்து ரிசல்ட் பார்க்க வந்திருக்காங்க. அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாலியாக வந்து குடும்பமாக உட்காந்து எல்லாரும் காலையில் ஒரு முசுவெல்லாம் உட்காந்து விஜய் ரிசல்ட்னு பார்த்து டிவிக்கே ஜெயிச்சாச்சு அப்படின்ற ஹாப்பியில் எல்லாம் ஒரு ஹாஃப் டேவே போச்சு. எல்லாருக்கும் அதே மாதிரி தான் போயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே சூப்பராக போச்சு. எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு தூங்கிருக்க மாட்டீங்க, நாளைக்கு காலையில் ரிசல்ட் என்ன ஆகும் நாங்களாம் பெருசா தூங்கல. ஏன்னா காலையில டபால்னு எழுந்து பார்க்கணும் எப்படா ரெடியும், எப்படா 8 மணி ஆகும், எப்படா வீட்டு ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஏஞ்சிட்டோம். அதனால இது எங்களை மாதிரியே நீங்களும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஒரு திங்கட்கிழமைக்காக. ஓகேவா, அதே மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணோம். எல்லாம் ஹாப்பியா தூங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ஹாப்பியா தூங்க போறோம். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டான் பண்ணுங்க. ஓகே பாய்.